அன்பாக பேசிக்கிட்டு இருக்கிற உறவை விட அடிக்கடி சண்டை போட்டு சமாதானம் ஆகிற உறவு எப்பவும் ரொம்பவும் அழகானது. போராடியதென்னவோ கரப்பான்பூச்சிகள். இந்த கம்பளிப்பூச்சிகள் அல்லவா இறகை விரித்து பறக்கிறது. வலிகள் ஒரு நாள் ஆறும். ஆனால் வலி தந்தவர்களை ஒரு பொழுதும் மறந்து போகாது. சோற்றுக்காக தான் வேலைக்கு போகிறோம் என்று தெரிந்தும் நேரமாகிவிட்டது என்று சாப்பிடாமல் போவதுதான் ஆண்களின் வாழ்க்கை. இறுக்கமாக பிடித்துக்கொள். நீயும் போகாதே, என்னையும் போக விடாதே. நம் காதலை நம் திருமணத்திற்கு விருந்தாளியாக்கலாம். தன் கஷ்டமும் கண்ணீரும் வெளியில் தெரியாமல் இருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் சிரிப்பு என்னும் முகமூடி தேவைப்படுகிறது. யாரும் யாருக்காகவும் மாறப்போவதில்லை. அதனால் மாற்றங்களை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்வதே ஆக சிறந்தது. வாழ்க்கை துணையில் ஆண் பெண் சரியாக அமைந்துவிட்டால் அந்த துணை யாரிடமும் தலைகுனிய அவசியமில்லை. வெற்றி பெற வேகம் தேவையில்லை. நிறுத்தாமல் செல்லும் மனம் போதும். ஒரு நாள் அந்த மனம் உன்னை வெற்றியாளனாக மாற்றும். முடிவு எதுவாக இருந்தாலும் காதலியுங்கள். சோர்ந்து வாழ முடியாது என்று தெரிந்தாலும் காதலியுங்கள். கற்பனைக்கு எட்டாத வரையிலும் காதலியுங்கள். காதல் என்பது கற்பனைக்கு தானே அழகு, நிஜத்தில் என்றுமே போராட்டம்தானே. நேரம் கிடைக்கும்போது பேசுகிறவர்களை விட பேசுவதற்காகவே நேரத்தை ஒதுக்குபவர்கள் கிடைத்தால் வரம்தான். ஏக்கத்துடன் காத்திருப்பவர்களுக்குத்தானே தெரியும். எங்க வைத்து பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும்? காதல் என்பது தினமும் ஐ லவ் யூ சொல்வது அல்ல, எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான். பிடித்தவர்களிடம் பேசுவதற்கு கூட பயமாக இருக்கு. தொல்லையாக நினைத்து விடுவார்களோ என்று.